ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து குல்ச்சா. அதாவது குல்ச்சான்றது என்னன்னா நான் வெரைட்டியில் நான் ரொட்டி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதில் இருக்கிற அந்த வெரைட்டி மாதிரி தான் இந்த குல்ச்சாவும். இப்போ நான் வந்து ஃப்ளாட்டாக சப்பையாக இருக்கும். இப்போ இந்த குல்ச்சா வந்து எப்படி இருக்கும்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக செய்வாங்க. இப்போ இந்த குல்ச்சாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளெயின் குல்ச்சா தான். இப்போ குல்ச்சா வந்து நம்ம என்ன ஸ்டஃப் பண்ணுறோமோ, ஆனியன் ஸ்டஃப் பண்ணால் ஆனியன் குல்ச்சா, இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணால் வந்து ஆலு குல்ச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கில் தான் இருக்குது. குல்ச்சாவில் நம்ம எது வேணால் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிளெயின் குல்ச்சா தான். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 750 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த சர்க்கரை சேர்க்கிறேன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கணுன்றதுக்காக தான். இது கூட ட்ரை ஈஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது கூட நான் 225 ml வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 225 ml வார்ம் மில்க் எடுத்திருக்கிறேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரையாவது இருக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன், எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா தடவிட்டோம் மேலே ட்ரை ஆகாத மாதிரி. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 hour கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து டபுள் சைஸ்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சு 1 hour ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, நல்லா டபுள் சைஸ்ல வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்து நம்ம உருட்டிக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ஈவனாக போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப சின்னதாக போட வேணாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் உப்பி நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை 1 எடுத்திருக்கேன். இந்த 1 வந்து நான் 2 பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனித்தனியாக நம்ம வந்து இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சாச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி தவால போடுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒரு தவா வச்சிருக்கேன். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. பாருங்க, நல்லா உப்பி மேலே எழும்பி வருது பாருங்க. இப்போ இது மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம குல்ச்சா. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, குல்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, நான் காட்டுறேன். பாருங்க, எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. திரும்ப வச்சாலும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது உள்ளே இருக்க லேயர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்ச்சா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.